சிம்பிளா, ஹெல்தியா தினை ஆரஞ்சு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நார் சத்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆரஞ்சு அப்படிங்கிறது லெமன் மாதிரியே இருக்கும். நல்ல மணமாவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில இருக்கிற ஆர்கானிக் ஆரஞ்சுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டா இருக்கும் பழுத்தா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு 2 லெமன் மட்டும் எடுத்துக்கலாம். சாரி 2 ஆரஞ்சு எடுத்துக்கலாம். இதனோட ஜூஸை மட்டும் விதைகள் இல்லாம நம்ம எடுத்துக்கணும். உப்புமாவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது திணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புளிப்பு சேரும்போது, அந்த திணையோட டேஸ்ட்டே இன்னும் அதிகமாகும். நீங்க மார்னிங் செஞ்சீங்க அப்படின்னா, நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது. இந்த ஆரஞ்சு வந்து என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ, இப்போ வந்து இந்த ஜூஸ் எடுத்துடலாம். இப்போ திணை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷமா நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 3 தடவ நல்லா கழுவிட்டு, இப்போ நான் 2 கப் திணை எடுத்திருக்கேன். தேவையான காய்கறிகள், அதுக்கப்புறமா நிலக்கடலை எடுத்துக்கலாம். இது குக்கர்ல தான் பண்ண போறோம். எண்ணெய் ஊத்திட்டு, நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதில வறுத்த நிலக்கடலை, இல்ல அப்டின்னா நீங்க முந்திரி போட்டுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நீங்க தோல் எடுத்தும் போடலாம், தோல் எடுக்காமயும் போடலாம். வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு, இது லைட்டா சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்குனா போதும். ஸோ இதில வந்து இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த காய்கறிகள போட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டா வதக்குனா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உப்புமா வேகும்போதே பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இத வந்து பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம். ஸோ இதில பெரிய மசாலாலாம் நம்ம போட மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து உப்பு, மஞ்சள் தூள், இது வந்து குழம்பு மிளகாய் தூள். நீங்க வந்து காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கலாம். காரம் நெறைய பிடிக்கும்னு நெனைக்கிறவங்க, நீங்க 1 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்த போறோம். தண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 கப் திணைக்கு நான் 3 கப் தண்ணி ஊத்துறேன். ஸோ நீங்க வந்து தேங்காய் பால் கூட ஊத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நீங்க மீடியம் டூ ஹைலயே வைக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில தேவையான அளவு உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு, நம்ம ஊற வச்ச திணைய போட்டுறலாம். இதே மெத்தட் தான் வரகு, குதிரைவாழை, சாமை, பனிவரகு, குலசாமை எல்லாமே. இப்போ நம்ம அந்த ஆரஞ்சோட ஜூஸ் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஆரஞ்ச் ஜூஸ் அப்படிங்கிறது ஸ்வீட் கிடையாது. இது வந்து லெமன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு, கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில செஞ்சீங்கன்னா நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது. சட்னி, ஊறுகாய், சிப்ஸோட கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதே மாரி யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான்.